Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. நாடெங்கும் கிளர்ந்தெழுந்த மாணவர்கள் போராட்டம் வெற்றி. பதவியை ராஜினாமா செய்தார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். धर्मेंद्र प्रधान ने रिजाइन कर दिया। We have bloody Senate. மாணவர்களின் போராட்டத்துக்கு பணிந்தது மோடி அரசு. 12 ஆண்டுகளில் போராட்டத்துக்காக பதவி விலகும் முதல் அமைச்சர் பிரதான். ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டங்களை தேசவிரோத சக்திகள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவே விலகல். நேரத்தை வீணடிக்காமல் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதற்காக ராஜினாமா செய்வதாக பிரதான் விளக்கம். வினாத்தாள் கசிவுக்கு தொடக்கத்திலிருந்தே தாம் பொறுப்பேற்றுக் கொண்டதாக தர்மேந்திர பிரதான் விளக்கம். எந்த ஒரு மாணவருக்கும் அநீதி இழைக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் பதிவு. மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறை ஒதுக்கீடு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. தனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பை முழு அர்ப்பணிப்பு, பணிவு மற்றும் நேர்மையுடன் பணியாற்றவே கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது தொடர்பாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கருத்து. I accept this responsibility with sense of duty and humility, and I am thankful to the Prime Minister. In last 12 years of Prime Minister Shri Modi government, many historical achievements have been done. I will try to perform to the best of my capacity under Prime Minister's guidance. தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை அடுத்து ஜந்தர் மந்தரில் கொண்டாட்டம். வெற்றி முழக்கமிட்ட போராட்டக்காரர்கள். போராட்டத்தை வாபஸ் பெற்றது கரப்பான் ஜனதா கட்சி. மத்திய அமைச்சர்களுடனான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. Janata Party declares that we withdraw the agitation in good faith and understanding that the agreed upon terms will be executed within the agreed upon timelines. கரப்பான் ஜனதா கட்சி முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றது மத்திய அரசு. நீட்டால் உயிரிழந்த மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு, மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படும் என்றும் உறுதி. ஃபுல் நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்களோட மெயின் டிமாண்ட் தர்மேந்திர பிரதான் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. எங்களோட டிமாண்ட் காம்பன்சேஷனுக்காக அது கூட ஆயிடுச்சு. ஒரு ஆனரபிள் காம்பன்சேஷன் அவங்க கொடுப்பாங்க. தேர்ட் டிமாண்ட் எல்லா எஃப்ஐஆர்ஸ் எங்கேயுமே இந்த ஸ்டேட்ல வேற ஸ்டேட்ல ஆயிடுச்சுன்னா அந்த எஃப்ஐஆர் வித்ட்ரா பண்ணணும். அந்த டிமாண்ட் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டெல்லி ஜந்தர் மந்தரிலிருந்து கலைந்து செல்லும் மாணவர்கள் போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து வீடு திரும்புகின்றனர்.
முடிவுக்கு வந்தது நீட் முறைகேடுகளுக்கு எதிரான கரப்பான் ஜனதா கட்சியினரின் 24 நாட்கள் தொடர் போராட்டம். டெல்லி ஜந்தர் மந்தரில் தேங்கிய குப்பைகளை அகற்றுவதில் மாணவர்கள் தன்னார்வலர்கள் ஆர்வம். போராட்டத்தை சீர்குலைக்க தொடக்கத்திலிருந்தே சிலர் முயற்சி. எதற்கும் இடம் கொடுக்காமல் அறவழியில் போராடியதாக கரப்பான் ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் பெருமிதம். कोई भी वायलेंस का इस मूवमेंट में या कोई दूसरे मूवमेंट पे और इस देश में कोई स्पेस नहीं है. ये हम लोग क्लियर कर देना चाहते हैं. 12 ஆண்டுகளில் சாதிக்க முடியாததை மாணவர்கள் சாதித்துள்ளனர். இந்த சுதந்திர தினம் இளைஞர்களுக்கானது என்று சௌரவ் தாஸ் பேட்டி. It is a big win for India, a big win for the youth of this country, and we have restored democracy today. So on August 15th this year, when we celebrate Independence Day, it will truly be about the youth, because we have managed what we haven't been able to manage in the last 12 years. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா ஜனநாயகத்தின் வெற்றி. ஜென்சி பட்டாளத்தின் அமைதி, பொறுமை, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைத்திருப்பதாக சோனம் வாங்சுக் பதிவு. அமைதி வழி போராட்டங்கள் அச்சுறுத்தலின்றி அனுமதிக்கப்பட வேண்டும். டெல்லி மாணவர்கள் போராட்டத்தை சுட்டிக்காட்டி ஐநா பொதுச் செயலாளர் குட்டரஸ் கருத்து. பாஜக அரசை அகற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. ஜனநாயகத்தை பாதுகாக்க வீதிகளில் இறங்கிய மாணவர்களை நினைத்து பெருமிதம் கொள்வதாக ராகுல் காந்தி பதிவு. इनकी विक्ट्री है, इनकी जीत है, जो हिंदुस्तान का फ्यूचर है, which is Narendra Modi and the RSS and the future of India, and we are very confident that the future of India will defeat the past. இந்திய கல்வி முறை தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். So that is going to be a major issue in Parliament. Of course, the students, as I said, have also got the demand of an apology from the Prime Minister. தர்மேந்திர பிரதானின் கல்வி சீர்திருத்தங்கள் இந்திய இளைஞர்களை வலுப்படுத்தின. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாராட்டு. வேளாண் சட்டங்களை போன்று நீட் தேர்வும் ரத்து செய்யப்பட வேண்டும். போராட்ட களத்தில் வென்ற மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மு.க. ஸ்டாலின் பதிவு. இன்றைய தலைமுறையினர் கேள்வி கேட்கிறார்கள். நாம் அணுகுமுறையை மாற்ற வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. பிரதான் ராஜினாமாவை தொடர்ந்து சென்னையிலும் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டத்தோடு மாணவர்கள், இளைஞர்கள் உற்சாகம். சென்னை தியாகராய நகர் பாலன் இல்லத்துக்கு வந்து நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த அமைச்சர் ராஜ்மோகன். யாருக்குமே செவிசாய்க்காத டெல்லியை மாணவர்கள் செவிசாய்க்க வைத்துவிட்டதாக பேச்சு. உங்கள் ஒற்றுமை வளரட்டும், உங்கள் போராட்டம் தொடரட்டும். யாருக்குமே செவிசாய்க்காத டெல்லியவே நீங்கள் செவிசாய்க்க வைத்திருக்கிறீர்கள். உங்களை தலைவணங்குகிறேன், உங்களை தலைவணங்குகிறேன். நீட் தேர்வை முற்றாக ரத்து செய்ய வலியுறுத்தி விசிக சார்பில் நாளை சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திருமாவளவன் அறிவிப்பு.
சட்டமன்ற தொகுதி வாரியாக ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல். வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரித்து தண்டனை வழங்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு. காவிரி நீருக்காக கர்நாடக அரசோடு பேச்சுவார்த்தை என்னும் சதிவலையில் முதல்வர் விஜய் சிக்க வேண்டாம். கூட்டணி மயக்கத்தில் தமிழ்நாட்டின் காவிரி உரிமை பணயமாகிவிடக் கூடாது என்று மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். காவிரி மற்றும் மேகதாது பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தவிக காங்கிரஸ் கூட்டணி அரசை வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிக்கை. மேகதாது விவகாரத்தில் அனைத்து முடிவுகளையும் முதல்வர் வலிமையாக எடுப்பார். கர்நாடகாவுக்கு முதல்வர் விஜய் செல்லக்கூடாது என்று அன்புமணி கூறியது குறித்த கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். மேகதாது விவகாரத்தில் முதல்வர் கடந்த ஒரு மாதங்களாக பல கட்ட ஆய்வுகள் சட்ட வல்லுநர்களையும் எல்லா அளவுலையும் பல ஆய்வுகளை பல ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். கண்டிப்பாக ஆக்கப்பூர்வ விஷயங்கள் நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கிடைக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முதல்வர் ஸ்ட்ராங்காக எடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தை கண்டித்த கன்னட அமைப்புகள் போராட்டம் எதிரொலி. கர்நாடகாவுக்கு தமிழக அரசு பேருந்துகள் மறு உத்தரவு வரும் வரை இயக்கக்கூடாது என்று கிருஷ்ணகிரி காவல்துறை அறிவுறுத்தல். முதல்வர் விஜயை ஒருமையில் விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார். மேகதாது, காவிரி பிரச்சினை உள்ளிட்டவை தொடர்பாக முதல்வர் விஜய் பேசவில்லை என்றும் சாடல். அவங்க மட்டும்தான் பார்க்கணும். 12 மணிக்கு யாராவது கேக் வெட்ட முடியுமா முதலமைச்சரோட? என் தங்கச்சி மட்டும்தான் கேக் வெட்டினேன். அப்படிப்பட்ட தங்கச்சி நான் வச்சிருக்கேன். துணை முதலமைச்சர் பதவி அழைப்பு வந்தாலும் நீங்க ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா நான் அப்படிதான் சொன்னேன். ஜனநாயக படத்துக்கு அரசு விடுமுறை விட்டாலும் விடுவாங்கன்னு சொன்னேன். எல்லாரும் உதயகுமார் சும்மா இருக்க மாட்டாங்க. முதலமைச்சர் இருந்து அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏ இருந்து எல்லாரும் பாமக நிறுவனர் ராமதாசின் மகள் ஸ்ரீகாந்தி, பேரன் முகுந்தன் ஆகியோர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியோடு சந்திப்பு. என்ஆர் காங்கிரஸில் இணைய விருப்பம் தெரிவித்ததாக தகவல். சென்னையில் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி மீது வழக்கு பதிவு. வங்கி மேலாளரை தாக்கிய புகாரில் காவல்துறை நடவடிக்கை. முதல்வர் விஜயின் ஆழ் அமைதியை எப்படி புரிந்து கொள்வது? ஜனநாயகன் இயக்குனர் H. வினோத் புதிய தலைமுறை ஆசிரியர் சமசுக்கு பிரத்யேக பேட்டி. ஒரு ப்ரிசைஸான ஒரு நாலேஜ் அவர்கிட்ட இருக்குது சார். அவருக்கு இது தெரியுதா புரியுதா அப்படின்ற ஒன்று இருக்குல்ல சார். அந்த டவுட் நமக்கு வரும் அவர்கிட்ட பழகும்போது. ஏன்னா அவர் நீங்கள் ஒரு 10,000 வார்த்தைகள் பேசும்போது அவர் ஒரு 10 வார்த்தை தான் பேசுவார். ஸோ அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு 10 வார்த்தையில் அதை ஒரு எஸ்ஸோ நோவோ சொல்லும்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அதை செய்கிறாரு. பல சமயங்களில் நம்ம பேசும்போதே அவர் முடிவு எடுத்துருவார். இதுக்கு நோ, இதுக்கு எஸ்ஸு அப்படின்ட்டு. அதை நம்மளை நம்ம எவ்வளோ தூரம் நீ என்னை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் பார்க்கலான்ற மாதிரி நீங்கள் அவளை பேச விட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுப்பார். ஸோ அதனால் அது இந்த ஒரு கடல் அலை மாதிரி இல்லாமல் ஒரு நடுக்கடலில் இருக்கிற அமைதி மாதிரி தான் அவர்கிட்ட பேசும்போது இருக்கும் சார். ஆமாம். ஜனநாயகன் படத்தில் எம்ஜிஆர் கொண்டு வரப்பட்ட பின்னணி என்ன? புதிய தலைமுறை பேட்டியில் விவரிக்கிறார் H. வினோத். விஜய் சாருக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும். விஜய் சார் எம்ஜிஆரை பார்க்குறது அவங்க கட்சிக்காரங்கன்னு நினைக்கிறாங்க. அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவார், எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிருவாருன்றது. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கலாம் அப்படின்ற எம்ஜிஆரின் பாதையில்
அப்படின்ற ஒரு பாயிண்ட். அணிக்கு சுதந்திரம் கொடுப்பதால் தான் இவ்வளவு உயரம் செல்கிறார்கள். விஜய் அஜித் வெற்றி ரகசியத்தை விவரிக்கிறார் வினோத். இந்த வேலை ஃப்ரீடம் கொடுத்தா தான் நல்லா வரும்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் அவங்களுடைய சக்ஸஸே. இந்த இடத்துல போய் நம்ம கை வச்சுட்டே இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவங்க தலையிடவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு படமாக காட்டுற வரைக்கும் அவங்க அதில் நோயின்னு பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பண்ணுறதா இருந்தால் அவங்களே பண்ணிடுவாங்க அதை. அதனால் அவங்களுக்கு நல்லா வேலை செய்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளெல்லாம் அவங்க வரவே மாட்டாங்க. படமாக காட்டும்போது ஒரு கருத்து சொல்லுவாங்க, இது இல்லாமல் இருக்கலாம், இது இருக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், இந்த கருத்துக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அஜித் சார் அதுக்கு கூட வரமாட்டார் உள்ள. அது என்னோட பார்ட் ஆக்டிங், நான் முடிச்சிட்டேன் அவ்வளோதான் சொல்லுவார். முதல்வர் விஜய்க்கு இரு முகங்கள் உண்டு. இன்று இரவு 9:10 மணிக்கு ஒளிபரப்பாகும் பேட்டியில் அனுபவம் பகிர்கிறார் ஹெச் வினோத். இன்னொரு முகமாக அவருக்கு என்னென்னா, ஜாலியாக பேசுகிற பசங்கிட்ட அவர் ரொம்ப ஜாலியான மனிதராக, ரொம்ப லகுவாக பேசுகிறாளா, அந்த வாடா போட ஆட்களாக, என் அசிஸ்டன்ஸ்கிட்டையும் அது இருக்குது. அப்படி ஜாலியாக அவர் பேசுவார். ஸோ அது என்கிட்ட இல்லை. ஸோ அவருக்கு 2 முகம் இருக்குது. நீங்கள் இப்படி ஒன்று சீரியஸாக ஒன்று பேசுனீங்கன்னா அவர் அமைதியாக ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த முடிவு அவர் எடுக்கக்கூடியவராக இருக்கார். சிம்பிளான விஷயம்னா அவர் ஜாலியாக, ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு இருக்குது. சரத்குமார் ஒரு சாதிக்கானவர் இல்லை, சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் ஆனவர். நெல்லையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. சரத்குமார் ஒரு சாதிக்கானவன் அல்ல, சாதிக்க துடிக்கிற ஒவ்வொருவனுக்குமான சான்று, அவன் சாட்சி, அவன் முன்மாதிரி என்பதை என்னிலும் இளைய தம்பி தங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு குறுகிய சாதி சிமிழுக்கள் அடைக்காதே. ONGC சமுத்திரா மந்தன் திட்டத்தின் கீழ் மகாநதி வடிநிலத்தில் முதல் ஆழ்கடல் கிணறு தோண்டும் பணி தொடங்கியது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தொடங்கி வைத்தார். கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்க மத்திய அரசு மீண்டும் அனுமதி மறுப்பு. தமிழக அரசின் கோரிக்கை 2வது முறையாக நிராகரிப்பு. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் புத்தரின் புனித ஸ்தலமான சாரநாத் இணைப்பு. இந்தியர்கள் பெருமைப்படத்தக்க தருணம் என்று பிரதமர் மோடி பதிவு. அகமதாபாத் விமான நிலையத்தில் மழைநீர் தேங்கியதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் வைரல் வீடியோ. 1 மணி நேரத்தில் மழைநீர் அகற்றப்பட்டதாகவும் விமான செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் விளக்கம். குஜராத்தில் நீடிக்கும் வெள்ள பாதிப்புகள். அகமதாபாத்தில் நீரில் மூழ்கிய வாகனங்கள். 40,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். ஹிமாச்சலின் சம்பா மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக பயங்கர நிலச்சரிவு. மலைப்பாதையில் ராட்சத பாறைகள் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. காஷ்மீர் மாநிலத்தில் தொடரும் கனமழை. பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகள். சிரியாவில் 2 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி கொடூர விபத்து. 35 பேர் உயிரிழப்பு, 10க்கும் மேற்பட்டோர் காயம்.
இந்தியாவில் உடல் பருமன் மிகுந்த சிறுவர்களின் எண்ணிக்கை 4 கோடியை கடந்ததாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல். உடல் பருமன் பிரச்சனையை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தல். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரை 2-0 என்ற கணக்கில் வென்றது இந்திய அணி. இரண்டாவது போட்டியில் 90 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.